இன்றைய முக்கிய செய்திகள். விவசாய கழிவுகளை எரிக்கும் விவசாயிகளை சிறையில் அடைக்க வேண்டும். மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. ஓரணியில் தமிழ்நாடு என தலை நிமிர்ந்து பகையை வெல்வோம். தந்தை பெரியார் பிறந்த நாளில் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. அமித்ஷாவை சந்தித்த பழனிசாமி முகத்தை மூடிக்கொண்டது ஏன்? அரசு வாகனத்தில் சென்று தனியார் வாகனத்தில் திரும்பியது குறித்தும் கேள்வி. அரசு திட்டங்களுக்காக கையகப்படுத்தப்பட்டு பயன்படுத்தப்படாத நிலங்கள் உரிமையாளர்களிடமே திருப்பி ஒப்படைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. வணக்கம். வணக்கம். வயல்வெளிகளில் விவசாய கழிவுகளை எரித்து சுற்றுச்சூழலுக்கு ஆபத்து ஏற்படுத்தும் விவசாயிகளை கைது செய்து சிறையில் அடைக்குமாறு மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பஞ்சாப், ஹரியானா மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலங்களில் நெற்பயிர்களை அறுவடை செய்த பிறகு கோதுமை விதைப்பதற்காக எஞ்சி நிற்கும் தாளடி கழிவுகளை அம்மாநில விவசாயிகள் எரிப்பது வழக்கம். அக்டோபர் மாதம் தொடங்கும் இந்த எரிப்பு பிப்ரவரி வரை 4 மாதங்கள் நீடிக்கும். விவசாய கழிவுகளை எரிப்பது சட்டப்படி தவறு என்றாலும் நெல் அறுவடைக்கும் கோதுமை விதைப்பதற்கும் இடையே குறுகிய அவகாசம் இருப்பதால் கழிவுகளை எரிப்பதை வடமாநில விவசாயிகள் வாடிக்கையாக வைத்துள்ளனர். தலைநகர் டெல்லியை சுற்றியுள்ள இந்த மாநிலங்களில் எரிக்கப்படும் விவசாய கழிவுகளால் டெல்லியில் குளிர்காலத்தில் கடும் புகைமூட்டம் ஏற்பட்டு சுற்றுச்சூழலுக்கு பெரும் பாதிப்பு ஏற்படுகிறது. புகைமூட்டம் காரணமாக பொதுமக்களுக்கு சுவாச கோளாறு ஏற்படுகிறது. இந்நிலையில் இந்த விவசாய கழிவு எரிப்பு விவகாரத்தை தாங்களாகவே முன்வந்து விசாரித்த உச்சநீதிமன்றம் சுவாசிப்பதற்கு சுத்தமான காற்று மக்களின் அடிப்படை உரிமையாகும் என்று கூறி விவசாய கழிவு எரிப்பு தொடர்பாக விரிவாக விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டது. விவசாய கழிவுகளை எரிப்பதை தடுத்து நிறுத்துமாறு 4 மாநில அரசுகளுக்கும் உத்தரவிட்டது. இந்நிலையில் இந்த வழக்கை இன்று மீண்டும் விசாரித்த தலைமை நீதிபதி திரு கவாய் மற்றும் நீதிபதி திரு வினோத் சந்திரன் ஆகியோர் மத்திய மாநில அரசுகளுக்கு உண்மையிலேயே சுற்றுச்சூழல் விவகாரத்தில் அக்கறை இருந்தால் விவசாய கழிவுகளை எரிப்பவர்களுக்கு அபராதம் விதிக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பினர். அவர்களை கைது செய்து சிறையில் அடைப்பதன் மூலம் கழிவுகளை எரிப்பதை தடை செய்வதுடன் எஞ்சிய விவசாயிகளையும் எச்சரிக்கலாம் என்று கூறினர். விவசாயிகள் நாட்டிற்கு முக்கியம் என்றாலும் தவறிழைக்கும் விவசாயிகள் மீது நடவடிக்கை அவசியம் என்றும் நீதிபதிகள் கூறினர். இந்த விவகாரத்தில் முந்தைய உச்சநீதிமன்றம் உத்தரவுகளை நிறைவேற்றுவதில் மாநில அரசுகள் சுணக்கம் காட்டுவதை ஏற்க முடியாது என்றும் கூறிய அவர்கள் இந்த விவகாரத்தில் கடும் நடவடிக்கை அவசியம் என்று கூறி வழக்கை ஒத்திவைத்தனர். தந்தை பெரியாரின் 147வது பிறந்த நாளை முன்னிட்டு திருச்சியில் உள்ள பெரியார் சிலை முன்பு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தலைமையில் சமூக நீதி நாள் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் நடைபெற்ற சமூக நீதி நாள் நிகழ்ச்சியில் பங்கேற்ற திரு ஸ்டாலின் பெரியாரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சுயமரியாதை, பகுத்தறிவு, சமத்துவம், சகோதரத்துவம், சமதர்ம கொள்கைகளை பின்பற்றி நடப்போம் என முதலமைச்சர் தலைமையில் அமைச்சர்கள், சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் 2000க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் உறுதிமொழியேற்றனர். சமூக நீதியே அடித்தளமாக கொண்ட சமுதாயம் அமைத்திட இந்த நாளில் உறுதி ஏற்கிறேன். இதையடுத்து கரூரில் கோடங்கிப்பட்டி பிரிவு அருகே பிரம்மாண்டமாக நடைபெறும் திமுக முப்பெரும் விழாவில் பங்கேற்க முதலமைச்சர் திரு ஸ்டாலின் புறப்பட்டுச் சென்றார். அங்கு அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இன்னும் சற்று நேரத்தில் விழாவில் முதலமைச்சர் சிறப்புரை ஆற்ற உள்ளார். இந்த விழாவில் பெரியார், அண்ணா, கலைஞர், பாரதிதாசன், பேராசிரியர் மு.க. ஸ்டாலின், முரசொலி செல்வம் விருதுகளை முதலமைச்சர் வழங்க உள்ளார். பெரியார் விருது திமுக எம்பி திருமதி கனிமொழிக்கு வழங்கப்படுகிறது. இதனிடையே திமுகவை வகுத்தால் தமிழ்நாடு, தமிழ்நாட்டு மக்களை கூட்டினால் திமுக என்றும் ஓரணியில் தமிழ்நாடு என தலை நிமிர்ந்து நின்று பகையை வெல்வோம், தமிழ்நாட்டை தொடர்ந்து வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வோம் என்றும் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தமது எக்ஸ் வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவுடனான சந்திப்புக்கு பிறகு திரு பழனிசாமி முகத்தை கைக்குட்டையால் மூடிக்கொண்டு தனியாக சென்றது ஏன் என தலைவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். அதிமுகவிலிருந்து பிரிந்தவர்களை 10 நாட்களில் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று கெடு விதித்த முன்னாள் அமைச்சர் திரு செங்கோட்டையனின் கட்சி பதவியை அதிமுக பொதுச் செயலாளர் திரு பழனிசாமி பறித்தார்.
இந்நிலையில் டெல்லிக்கு நேற்று தமது ஆதரவாளர்களான எம்பிக்கள் திரு தம்பிதுரை, திரு CV சண்முகம், திரு இன்பதுரை, திரு தனபால், முன்னாள் அமைச்சர்கள் திரு KP முனுசாமி, திரு வேலுமணி, திண்டுக்கல் திரு சீனிவாசன் ஆகியோருடன் சென்ற அவர் திரு அமித்ஷாவை சந்தித்தார். பின்னர் அவர்களை தங்கும் விடுதிக்கு அனுப்பி வைத்த திரு பழனிசாமி மொழிபெயர்ப்பாளர் ஒருவர் உதவியுடன் திரு அமித்ஷாவிடம் 1 மணி நேரம் தனியாக பேசினார். பின்னர் வெளியே வந்த அவருடன் தொழிலதிபர் ஒருவர் அருகே அமர்ந்திருக்க கைக்குட்டையால் முகத்தை மூடிக்கொண்டபடி காரில் சென்றார். திரு அமித்ஷாவை சந்திக்க 2 போலீஸ் வாகனங்கள் புடைசூழ பலத்த பாதுகாப்புடன் அரசு வாகனத்தில் சென்ற திரு பழனிசாமி சந்திப்புக்கு பிறகு எந்த பாதுகாப்பு வாகனமும் இல்லாமல் தனியார் வாகனத்தில் அவசரமாக திரும்பிச் சென்றது ஏன் என்று தலைவர்கள் கேள்வி எழுப்பி உள்ளனர். சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை அதிமுக உள்கட்சி பிரச்சினைக்கு திரு பழனிசாமி திரு அமித்ஷாவை சந்தித்தது ஏன் என வினவினார். அதிமுகவை உடைத்து அதனை பலவீனப்படுத்தும் வேலையை பாஜக செய்து வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். CP ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வாழ்த்து சொல்ல போகிறேன்னு சொன்னார். நேரடியாக இங்கேயே நான் அமித்ஷாவை அவர்கள் பார்க்க போகிறேன், எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, கட்சிக்குள்ளே குழப்பம் இருக்குது, இல்லை கூட்டணி பற்றி பேச போகிறேன், இல்லை தொகுதி பங்கீட்டை பற்றி பேச போகிறேன். எதுக்கு ஒரு ஒளிமறைவு இல்லாமல் நேராக போய் பார்க்க வேண்டியது தான். சென்னையில் பெரியாரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய அமமுக பொதுச் செயலாளர் திரு TTV தினகரன் தன்மானம்தான் தமக்கு முக்கியம் என வீரவசனம் பேசிய திரு பழனிசாமி திரு அமித்ஷாவை சந்தித்துவிட்டு திரும்பும்போது முகத்தை கைக்குட்டையால் மூடியது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். இன்று முதல் அவரை முகமூடியார் பழனிசாமி என்றே அனைவரும் அழைக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். டெல்லியில் சென்று அல்லது வேறு எங்கோ கூட்டணி கட்சி தலைவர்களை சந்தித்து விட்டு வரும் பொழுது இப்படி முகத்தை மூடிக்கொண்டு ஓடி வருவதை பார்த்துருக்கீங்களா? யார் இப்படி முகத்தை மூடிட்டு வருவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஹோம் மினிஸ்டர் வீட்டிலேருந்து யாரும் மூஞ்ச மூடிட்டு வெளில போக வேண்டிய அவசியம் இல்லை. உள்துறை அமைச்சரை சந்தித்துவிட்டு வெளியே வரும்போது முகத்தை மூடி வர என்ன காரணம் என்று திரு பழனிசாமி தான் விளக்க வேண்டும் என்று திரு தினகரன் கூறினார். திண்டுக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு பெரியசாமி திரு பழனிசாமி முகத்தை மறைக்கும் அளவுக்கு திரு அமித்ஷா வீட்டில் என்ன நெருக்கடி நடந்தது என்று தெரியவில்லை என கூறியுள்ளார். குறுக்கு வழியில் பொதுச் செயலாளர் பதவியை பிடித்த அவர் அதிமுகவினருக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எப்போதும் உண்மையாக இருக்க மாட்டார் என்று அவர் விமர்சனம் செய்தார். இதற்கிடையே திரு அமித்ஷாவுடனான சந்திப்பு குறித்த புகைப்படத்தை எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள திரு பழனிசாமி முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா விருது வழங்குமாறு மனு அளித்ததாக விளக்கம் அளித்துள்ளார். அரசு திட்டங்களுக்காக பொதுமக்களிடமிருந்து கையகப்படுத்தப்பட்டு பயன்படுத்தப்படாத எஞ்சிய நிலங்களை அவற்றின் உரிமையாளர்களிடமே திரும்ப ஒப்படைக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தொழில்பேட்டைகள், சாலைகள், ரயில் தடங்கள், பள்ளிகள், நீர்நிலைகள் அமைத்தல் உள்ளிட்ட பொது பயன்பாட்டுக்கு தனியார் நிலங்களை கையகப்படுத்தும் அரசுகள் வழிகாட்டு மதிப்பீடு அடிப்படையில் அவற்றுக்கு இழப்பீட்டுத் தொகையும் வழங்கி வருகின்றன. சில திட்டங்களுக்கு கையகப்படுத்திய நிலத்தின் சில பகுதிகள் அந்த திட்டத்திற்கு பயன்படுத்தாமல் அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளன. இந்நிலையில் பஞ்சாப், ஹரியானா உயர்நீதிமன்றத்தில் நில உரிமையாளர்கள் தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் அரசு திட்டங்களுக்கு பயன்படுத்தப்படாத எஞ்சிய நிலங்களை நில உரிமையாளர்களிடம் திருப்பி ஒப்படைக்க உத்தரவிட்டனர். அந்த திட்டத்திற்கு ஒவ்வொருவரும் எவ்வளவு நிலம் வழங்கியுள்ளனர் என்பதை கணக்கிட்டு அதன் அடிப்படையில் எஞ்சிய நிலங்களை நிலத்தின் உரிமையாளர்களுக்கு பிரித்து வழங்க வேண்டும் என தீர்ப்பில் கூறப்பட்டிருந்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் ஹரியானா அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கு தலைமை நீதிபதி திரு BR கவாய், நீதிபதிகள் திரு PK மிஸ்ரா, திரு KV விஸ்வநாதன் அமர்வு விசாரித்தது. அதில் வாதிட்ட ஹரியானா அரசு தரப்பு வழக்கறிஞர் பஞ்சாப் கிராம நிலங்கள் திருத்தச் சட்டம் 1961 படி அரசு திட்டங்களுக்கு வழங்கப்பட்ட நிலம் முழுமையாக பயன்படுத்தப்படாமல் எஞ்சியிருந்தால் அவை பஞ்சாயத்து அமைப்புகளுக்கே சொந்தம் என்று கூறியிருந்தார். இந்த வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கிய நீதிபதிகள் அரசு திட்டங்களுக்காக பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்டு பயன்படுத்தப்படாத எஞ்சிய நிலங்களை அவற்றின் உரிமையாளர்களிடமே திரும்ப ஒப்படைக்க வேண்டும் என உத்தரவிட்டனர். அந்த திட்டத்திற்கு ஒவ்வொருவரும் எவ்வளவு நிலம் வழங்கியுள்ளனர் என்பதை கணக்கிட்டு அதன் விகிதாச்சார அடிப்படையில் எஞ்சிய நிலங்களை நிலத்தின் உரிமையாளர்களுக்கு பிரித்து வழங்க வேண்டும் என்று நீதிபதிகள் அறிவுறுத்தினர். பயன்படுத்தப்படாத எஞ்சிய நிலங்களின் உரிமையை பஞ்சாயத்துக்கு மாற்றி எழுதியிருந்தால் மட்டுமே அந்த இடம் பஞ்சாயத்திற்கு சொந்தம் என்றும், இல்லாவிட்டால் நில உரிமையாளர்களுக்கே சொந்தம் என்று கூறிய நீதிபதிகள் ஹரியானா அரசின் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்தனர்.
உத்தரகாண்ட் மாநிலத்தில் மேகவெடிப்பால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை 21ஆக உயர்ந்துள்ளது. ஹிமாச்சல், உத்தரகாண்ட் உள்ளிட்ட வட மாநிலங்கள் மேகவெடிப்பு, நிலச்சரிவு, பெருவெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. மேலும் டேராடூன் உள்ளிட்ட பகுதிகளில் பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டது. வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி 21 பேர் உயிரிழந்தனர். மாயமான 13 பேரை தேடும் பணி நடைபெற்று வருவதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. வெள்ளப்பெருக்கு காரணமாக சுவாஸ்திரதார ஆறு கரைபுரண்டு ஓடுகிறது. இதனால் அங்குள்ள ஏராளமான ஹோட்டல்கள், கடைகள், வணிக வளாகங்கள் சேதமடைந்தன. அங்குள்ள கல்வி நிறுவனத்திற்குள் வெள்ளம் புகுந்தது. மீட்பு குழுவினர் விரைந்து செயல்பட்டதால் 200க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். கனமழையால் சாலைகள் ஆறுகளாக மாறின. அசாம் மாநிலம் கோலாகட் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் பல்வேறு கிராமங்கள் தீவுகளாக காட்சியளிக்கின்றன. வீடுகளில் சிக்கி தவித்தவர்கள் படகுகள் மூலம் மீட்கப்பட்டனர். சாலைகள் பலத்த சேதமடைந்ததால் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிர மாநிலத்தில் கொட்டி தீர்க்கும் கனமழையால் ஜல்னா மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் தண்ணீர் சூழ்ந்துள்ளது. கார்கள் உள்ளிட்ட வாகனங்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. வெள்ளத்தில் சிக்கிய பலர் மீட்கப்பட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மேற்கு வங்க மாநிலத்தில் ஜல்பைகுரியில் டீஸ்டா ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பாசுசுபா பகுதியில் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் தவிப்புக்கு ஆளாகினர். இமாச்சல பிரதேசத்தில் மேகவெடிப்பால் கொட்டிய அதி கனமழையால் ஆப்பிள் சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர். ஷிம்லாவில் கடந்த 30 ஆண்டுகளுக்கு பிறகு நேற்று 1 மணி நேரத்தில் 14 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி வருவது செய்தித் துளிகள். பிரதமர் திரு மோடியின் 75வது பிறந்த நாளை முன்னிட்டு அமெரிக்க அதிபர் டிரம்ப், எதிர்க்கட்சித் தலைவர்கள் திரு ராகுல் காந்தி, முதலமைச்சர் திரு ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஆரோக்கியம், மகிழ்ச்சி என நீண்ட ஆயுளுடன் வாழுமாறு காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, கேரள முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து கூறியுள்ளனர். இந்தியாவிலேயே ஏசி பயன்பாடு அதிகம் உள்ள நகரம் சென்னை என்று இன்டர்நேஷனல் ஃபோரம் ஃபார் என்விரான்மெண்ட், சஸ்டைனபிலிட்டி அண்ட் டெக்னாலஜி நிறுவனம் தெரிவித்துள்ளது. சென்னையில் உள்ள வீடுகளில் நாள்தோறும் சராசரியாக 4 மணி நேரம் ஏசி பயன்படுத்தப்படுவதாகவும், மொத்த வீடுகளில் 23% வீடுகளில் 2 ஏசிகள் உள்ளதாகவும் அந்த நிறுவனம் கூறியுள்ளது. இந்த பயன்பாடு தேசிய சராசரியை விட ஏறக்குறைய 2 மடங்கு அதிகமாகும். மனிதர்களை 2வது முறை கடித்தால் தெருநாய்களுக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்படும் என்று உத்தரப்பிரதேச அரசு தெரிவித்துள்ளது. முதல் முறை கடித்தால் 10 நாட்கள் காப்பகத்தில் அடைக்கப்படும் என்றும், எந்தவித தூண்டுதலும் இல்லாமல் 2வது முறை கடித்தால் ஆயுள் முழுவதும் காப்பகத்திலேயே அடைத்து வைக்கப்படும் என்றும் அந்த மாநில அரசு கூறியுள்ளது. கர்நாடக மாநிலம் மாலூர் சட்டப்பேரவை தொகுதியில் காங்கிரஸ் எம்எல்ஏ திரு நஞ்சேகவுடா வெற்றி பெற்றது செல்லாது என்று அந்த மாநில உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. 2023ஆம் ஆண்டு நடந்த பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளரான இவருக்கும் பாஜக வேட்பாளரான மஞ்சுநாத் கவுடாவுக்கும் இடையே கடும் போட்டி நிலவியது. 781 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் பெற்ற வெற்றி செல்லாது என அறிவிக்க கோரி பாஜக வேட்பாளர் தொடர்ந்த வழக்கில் இன்று தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. எனினும் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வதற்காக 30 நாட்களுக்கு தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. சென்னை தியாகராய நகரில் உள்ள போத்தீஸ் துணிக்கடையில் வருமான வரித்துறையினர் 6வது நாளாக இன்றும் சோதனையில் ஈடுபட்டனர். வரி ஏய்ப்பு புகார் காரணமாக கடந்த 6 நாட்களாக சோதனை செய்த அதிகாரிகள் முக்கிய ஆவணங்களை கைப்பற்றியுள்ளதாக கூறப்படுகிறது. சவுகார்பேட்டை வீரப்பன் தெருவில் உள்ள எம்ஆர்கே நகைக்கடையிலும் வருமான வரித்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. சென்னைக்கு அருகே 2000 ஏக்கரில் புதிய சர்வதேச நகரம் அமைக்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் அமைக்க உள்ள இந்த நகரத்துக்கான மாஸ்டர் பிளானை தயாரிக்க அரசு டெண்டர் கோரியுள்ளது. பொதுமக்களின் அனைத்து தேவைகளையும் நிறைவு செய்திடும் வகையில் ஒருங்கிணைந்த புதிய நகரங்கள் உருவாக்கப்படும் என்று ஏற்கனவே நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. பெரியாரின் 147வது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்நாடு அரசின் சார்பில் சென்னை அண்ணா சாலையில் உள்ள அவரது சிலைக்கு கீழ் வைக்கப்பட்டிருந்த பெரியாரின் உருவப்படத்திற்கு அமைச்சர் திரு சேகர்பாபு உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செய்தனர். அண்ணா மேம்பாலம் கீழ் உள்ள பெரியாரின் சிலைக்கு கீழ் வைக்கப்பட்ட அவரது படத்திற்கு அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். கேரள மாநிலம் வைக்கம் பெரியார் நினைவு பூங்காவில் உள்ள பெரியாரின் சிலைக்கு கோட்டயம் மாவட்ட ஆட்சியர் திரு சேத்தன்குமார் மீனா மாலை அணிவித்து மரியாதை செய்தார்.
தமிழக வெற்றிக் கழக தலைவர் திரு விஜய் மேற்கொள்ள உள்ள பிரச்சாரத்துக்கு அனுமதி கோரிய மனுவை அவசர வழக்காக விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. அவசர வழக்காக இன்று பிற்பகல் விசாரிக்க கோரி நீதிபதி திரு என் சதீஷ்குமார் முன்பு முறையிடப்பட்டது. இதை ஏற்க மறுத்த நீதிபதி நாளை விசாரிப்பதாக கூறினார். தமிழ்நாட்டில் துரோகத்தின் அடையாளம் எடப்பாடி திரு பழனிசாமி என்று அமைச்சர் திரு ரகுபதி விமர்சனம் செய்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்தவர் அதிமுக ஆட்சியை காப்பாற்றிக் கொடுத்த பாஜகவை நாடாளுமன்ற தேர்தலின் போது கழற்றி விட்டவர் எடப்பாடி என்று அவர் தெரிவித்தார். அவருக்கு முதலமைச்சர் பதவி வழங்கிய திருமதி சசிகலா, அவரை நம்பி சென்ற எம்எல்ஏக்கள் எல்லோருக்கும் துரோகம் செய்தவர் திரு பழனிசாமி என்று அவர் சாடியுள்ளார். யாருக்கும் விசுவாசமாக இல்லாத ஒருவர் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன நன்மை செய்யப் போகிறார் என்று திரு ரகுபதி கேள்வி எழுப்பியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்செட்டி அருகே தெருநாய் கடித்ததில் ஒருவர் உயிரிழந்தார். நாற்றம்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த மல்லப்பா கடந்த 27ஆம் தேதி தளி கிராமத்தில் வேலை செய்தபோது தெருநாய் முகத்தில் கடித்துள்ளது. தேன்கனிக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய அவர் ரேபிஸ் தொற்று காரணமாக இன்று உயிரிழந்தார். திரு அன்புமணிக்கு ஆதரவாக தேர்தல் ஆணையம் செயல்படுவதாக டாக்டர் ராமதாஸ் ஆதரவு எம்எல்ஏ திரு அருள் குற்றம் சாட்டியுள்ளார். தலைமை தேர்தல் ஆணையரை டெல்லியில் இன்று சந்தித்து மனு அளித்தவர், தலைவர் பதவியில் இல்லாத ஒருவரின் குழுவிற்கு கட்சியின் சின்னம் அங்கீகாரத்தை ஒதுக்கி இருப்பது ஏற்புடையதல்ல என்றார். தங்கள் தரப்பில் பல்வேறு மனுக்கள் அளித்தும் அதன் மீது நடவடிக்கை எடுக்காமல் தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமாக செயல்படுவதாக திரு அருள் குற்றம் சாட்டினார். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையிலே மருத்துவர் ஐயா அவர்கள் தான் தலைவர். மருத்துவர் ஐயா அவர்கள் பின்னாலே தான் லட்சோப லட்சம் மக்கள் இருக்கிறார்கள். 2.5 கோடி வன்னியருடைய பாதுகாவலர் டாக்டர் ஐயா அவர்கள் மட்டுமே. இதை அவர்கிட்ட சொல்லிடும் பொழுது அவங்க கேட்டுக்கிட்டாங்க. இதனுடைய சட்டபூர்வமான விவரங்களை மிக தெளிவாக அவர்களுக்கு எடுத்துரைத்திருக்கிறோம். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 313 புள்ளிகள் உயர்ந்து 82,694 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிஃப்டி 91 புள்ளிகள் அதிகரித்து 25,330 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 82,160 ரூபாயாகவும், ஒரு கிராம் 10,270 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை 2 ரூபாய் சரிந்து ஒரு கிராம் 142 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். வயல்வெளிகளில் விவசாய கழிவுகளை எரித்து சுற்றுச்சூழலுக்கு ஆபத்து ஏற்படுத்தும் விவசாயிகளை கைது செய்து சிறையில் அடைக்குமாறு மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பெரியாரின் 147வது பிறந்த நாளை முன்னிட்டு திருச்சியில் உள்ள சிலை முன்பு ஸ்டாலின் தலைமையில் சமூக நீதி நாள் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. அமித்ஷாவுடனான சந்திப்புக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி முகத்தை கைக்குட்டையால் மூடிக்கொண்டு தனியாக சென்றது ஏன் என தலைவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.